எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கத்திரிக்காவை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலர் மாறினதும் வேறு தட்டில் மாற்றி தனியாக எடுத்து வச்சுடுங்க. அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு 15 பல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 7லேருந்து 8 பல் தேங்காய் பெத்தை கசகசா சேர்த்து வதக்கி தனியாக அரைச்சி எடுத்து வச்சுடுங்க. அதே கடாயில் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்து தாளிப்புக்கு கடுகு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 6 பல் பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை, 2 வரமிளகாய், ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுது இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி கரைச்சல் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம இதில் கத்திரிக்காவை சேர்த்து இறக்குனா எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி.